ஹாய் மை ஃபேமிலிஸ். இங்கெல்லாம் ரொம்ப நாளாக கேட்ட அந்த வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். பட் எழுந்திரிச்சிட்டு நான் என்ன வேலை பார்த்தேன்னா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். முகம்லாம் தொடச்சிட்டு ரக்ஷு எழுந்திரிச்சு கேமரா பிடிக்கிறோம். இன்றைக்கி ரக்ஷோடதும் என்னோடதும் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். நிரு வந்து காலைல ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. நாங்கள் 2 பேர் இன்றைக்கி ஃபுல் டே என்னென்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் 5 to நைட்டு 10 வரைக்கும் என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ரக்ஷுக்கு வந்து காலேஜ் லீவு, செமஸ்டர் லீவு. நிருவுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்குது. அடுத்து நம்ம 1 by 1 பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிச்சனுக்குள்ள போகலாம். நான் நைட்டு வந்து ஒரு 1:45 போல் எழுந்திரிச்சிட்டு அரிசி ஊற வச்சேன். நான் தீபாவளிக்கு மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரைக்கல. இப்போ வெளியில் போகிற வேலை இருக்குது. அதனால வந்து அரைச்சி வச்சுட்டு போயிட்டுனா பசங்க தோசை இட்லி ஊற்றிப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாவு ஆட்டலான்னு ஊற வச்சுருக்கேன். இப்போ கிரைண்டர் எடுத்து வச்சு அதை தான் பண்ண போகிறோம். அடுத்ததான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிரைண்டர் எடுத்து வச்சிடலாம். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வீட்டுக்கு வந்து இதுதான் 3வது டைம் மாவு ஆட்டினேன். வீட்டுக்கு வந்து 2வது அடுத்த நாள் மாவு ஆட்டினேன். அப்புறம் தீபாவளிக்கு மாவு ஆட்டினேன். இப்போ தான் மாவு ஆட்டுறேன். கிட்டத்தட்ட 50-55 நாளில் இதுதான் 3வது டைம் மாவு ஆட்டுறேன். எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு டைம் மாவு ஆட்டிடுவேன். ஆனால் இந்த தடவை வந்து அப்படி தான் மாவு ஆட்டினேன். ஏன்னே தெரியல, பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ கிரைண்டர் கழுவிட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஹாய் சொல்லு. ரக்ஷினி வந்து கேமரா அவங்க பிடிச்சிட்டாங்க. அடுத்து இப்போ அவங்க வந்து படுக்கையெல்லாம் மடிக்கிறாங்க. படுக்கையை மடிச்சுட்டு நிரு எந்திரிச்சிட்டு ரெஸ்ட் போயிட்டேன். நான் வந்து மாவு கிரைண்டரில் போட்டிருக்கேன். ஆனால் ரக்ஷு இன்னும் தூக்கத்துலேயே இருக்காங்க. கரெக்டாக தூக்கத்துலேயே இருக்காங்க. வந்து போட்டு சரி, நான் இப்போ அந்த பாத்திரத்தை எடுத்து கமுத்திடலாம். பாத்திரத்தை எடுத்து கமுத்திட்டுருக்கோம். பாத்திரம் விளக்குறதுக்குள்ள பெரிய விஷயம் இல்லை. அதே இந்த வீட்டில் நம்ம எதுவுமே கரெக்டாக ஃபிட் பண்ணாமல் இருக்கோமா? இந்த வீட்டில் எதுவுமே ஃபிட் பண்ணாமல் இருக்கனால எந்த பாத்திரம் எங்கே வைக்கிறதுனே தெரியறது கிடையாது. அப்படியே எடுத்து அப்படியே போட்டுறது. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. என் ஃபேஸ் எல்லாம் பாருங்கள், அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. என்ன ரீசனே தெரியல, ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. நான் எங்கிட்டாவது கிளம்பலான்னு சொல்லும் போது என் ஃபேஸ் இந்த மாதிரி ஆகும். என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்ப்போம். நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குழந்தை மருந்து போனாலே காது சரியாக கேட்காதா? காது சரியாக கேட்காது. வீடியோவுக்கு அவனுக்கு நாட்டு சக்கரை ஆகாது. அவனுக்கு வந்து நாட்டு சக்கரை ஆகாது. வெள்ளை சக்கரை தான் போடணும். வெள்ளை சக்கரை போட்டாச்சு. 3 பேர்த்துக்கு டீ வச்சிட்டேன். நிரு வந்து உள்ளேருந்து வெளியே வரலை. நான் அதுக்குள்ளார டீ ரெடி ஆகிறதுக்குள்ளார உளுந்தம்பருப்பு வலிச்சிட்டு மறுபடியும் நான் உளுந்தம்பருப்பு வந்து ஒரே ஸ்டோவாக போட்டு ஆட்ட மாட்டேன். ஏன்னா நம்மளோட கிரைண்டர் வந்து அம்மா கிரைண்டர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆட்டும். அதனால 2வது ஏதோ போயிடுச்சுன்னு சொன்னாங்க தான். நம்ம அவ்வளோதான், அது ஏதோ ஓடிட்டு இருக்கு நம்ம வீட்டில். அதுக்கப்புறம் நெய் சிலுப்பின கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அதையும் போய் பார்க்கலாம். எப்படி பிஸ்கெட் திங்கிது பாரு. சரிவா, நான் போய் வெண்ணெய் எடுக்கிறது. அப்படியே வந்து அம்மா என்ன சரி சரி. என்ன பண்ணிட்டு இருக்க? வெண்ணெய் சிலுப்புனேன். வெண்ணெய் இருந்துச்சு, வெண்ணெய் சிலுப்புனேன். மாவாட்டிட்டேன்.
வந்து நெய் ஐட்டம்ஸே ஆகாது. இதுக்கு வந்து நெய் ஐட்டம்ஸே ஆகாது, அதனால மூஞ்ச தூக்கிட்டு போறாங்க. பிரியாணியில் போட்டால் சாப்பிடும். பிரியாணியில் போட்டால் அதெல்லாம் வெளுத்து வாங்குவாங்க. பிரெட் அல்வா, பிரெட் அல்வா, பிரெட் அல்வா உனக்கு வேணுமா? சோத்துல தனியாக போட்டு சாப்பிடுவாங்க. டைம் என்ன தெரியுமா? நேற்று நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் கிளப்பிட்டேன். மணி 7. இருந்தே தெரியல. அது நீங்க தானே சாப்பிட போறீங்க. அது அப்புறமா சாப்பிட்டேன். அப்ப எனக்கு முதல்ல சோறு முடியுமா? சரி கோப்பல நான் போய் ரெடி ஆகிறேன். சீக்கிரம் சமைச்சு எடுத்துட்டு வா. இந்த வீட்டில் இதாங்க பிரச்சனை. இதான் சொல்ல வந்தாலே கோவம் வந்துடுது. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏமா பசிக்குதுமா? பட்டர்ஃப்ளை 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 தூங்கு தூங்கு பட்டர்ஃப்ளை தூங்கு பட்டர்ஃப்ளை. பின்ன வெங்காயம் வேணும்னா ஃபோன் பண்ணி தான் ஆகணும். ஏன் பாப்பா ஊரு சவுண்டு கேட்குதா? எப்போ பால் குடிக்கிறானோ அப்போ தான் அந்த ஊரு சவுண்டு கேட்கும். இவருக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தான் அந்த ஊரு சவுண்டு கேட்கும். தூங்குறப்பையும் கேட்கும். இதுக்கு தூங்குறப்பல கேட்காது. தூங்குறதுல பசி எடுத்தால் கேட்கும். வேற இன்னும் 2 நிமிஷம் போனால் எழுந்து கத்தும். அது ஏற்கனவே கத்திட்டு 2 நிமிஷம் போனால் எழுந்து கத்தும் பசிக்குதுன்னு. தூங்குடி, கண்ணை முடிச்சுட்டே இருக்கிற. உனக்கு இன்னும் நான் தூங்குவேன் அப்படிங்குவான். என் பேகை கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோ. என் மடியில் படுத்துச்சிங்க. அப்புறம் எங்கே பிறந்தில்ல பேக்கில் போட்டு போயிட்டேன். பேக்கில் சொன்னேன். லண்டன் சிங்கப்பூர் அமெரிக்கா போயிட்டாங்க. சரி சீக்கிரம் சொன்ன. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. பாவற்காய் இது வந்து நம்ம சேல் பண்ற மசாலாவில தான் பொரிக்கிறோம். நீ அவனை எந்திரிச்சு வருவான்னு சொன்னா இவன் எந்திரிச்சு வந்துட்டான். என்னம்மா செஞ்சிருக்க? தக்காளி சோறாமா? தக்காளி சோறு. இந்த வெங்காயம் வாங்கிறதுக்குள்ள எங்களுக்கு உசுறு போயிடுச்சுமா. என்ன பண்றது? நானும் வெங்காயம் வாங்கிட்டு வர. சரி இன்னைக்காவது பாப்போம், ட்ரை பண்ணுவோம். இங்க வெங்காயம் நல்லா இருக்கா? ஏதோ இருக்கு. அந்த கடை வெங்காயத்துக்கு இந்த வெங்காயம் எவ்வளவு பரவாயில்ல. சரி பார்த்துக்கோ. புரியல எதுக்காக சார் இப்படி கத்துறாரு? தக்காளி சோறுக்கு கத்துறாரு, வேற எதுக்கும் இல்லை. முதுகுதான். தக்காளி சோறு தாறு மாறு. தக்காளி சோறு ஏமா பால் குடிச்சா ஒழுக்கமா குடிக்கவே தெரியல. என்னது குட்டிங்களுக்கு? அம்மா எதுக்குமா அவ்வளோ போடுற? விட்டா அதில் இருக்க எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸ்லயும் போட்டு அமுக்கிற போலவே. என்ன எப்பவுமே அம்மா வந்து ஒரு பிடிச்ச சோறு பசங்க. அது எதுக்கு? அதெல்லாம் வேணாம் போ. இதை சாப்பிட்றதுக்குள்ளே அங்கே நாக்கு தள்ளிடுது. நாக்கு தள்ளும். தள்ளாது. போதும் போதுமா அம்மா, போதுமா கொஞ்சம் கம்மி பண்ணுமா. ஏன் இப்படி பண்றியோ? போ. அவங்க வச்சா மட்டும் நான் கொண்டு போய் குப்பையில போட்டுருவேன். பாவக்காய் வச்சா நான் சொல்லுவேன். நவுரு ஒன்றும் வேணும். நான் தான் சமைக்கிறது. நீ குப்பையில் போடணும். ஒரு 4 பாக்ஸுக்கு மாத்திரம். ஆமாம், நீ பாவக்காய் வச்சா நான் குப்பையில தான் போடுவேன். சரி வா. சொல்லி கொடுத்தாதான் தெரியும். சொல்லி கொடுக்கவே இல்லை. எடுத்துருப்பாங்க. நீ போய் போட்டு வந்து க்ளீன் பண்ணிவிடு. நான் அம்மா கிளம்புறோம்.
நான் வந்து கேள்வி பண்ணிக்கிறேன். சிவா வந்து அலசி விடு. இருடா அப்படியே வரட்டுமா? வா அப்படியே வரட்டுமா? வா. அவனுங்களை பாரு, உனக்கு பைத்தியம் முத்திருச்சுன்னு பாக்குறானுங்க. உனக்கு பைத்தியம் முத்திருச்சுன்னு பாக்குறானுங்க. பைத்தியம் முத்துல அங்க உச்சா போய் வச்சிருக்கானுங்க. உச்சா போய் வச்சீங்க. பைத்தியம் முத்திருச்சுன்னு பாக்குறாங்களாமா. இங்கெல்லாம் அவனுங்க உச்சா போல, சப்பல் ஸ்டாண்ட் கிட்ட தான் போயிருக்கானுங்க. அது போனதுல இந்த அழகி பையன்தான். பாப்பா கிளம்பிருச்சு. இப்போ வந்து என்னென்னா டைம் ஆயிடுச்சு. இதனால போயிட்டு இருந்தால் மீதி எல்லா வேலையும் செய்யணும். இப்போ இந்த வேலை கூட அவசரமாக செய்யறது. பாப்பா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா, அதனால தான். அவ்வளோதான் கொண்டு போய் பஸ் வச்சுட்டு வந்தது அடுத்தடுத்து வேலை. மாவு அரைச்சாச்சு, அரைச்சி அதை வச்சு மூடி வச்சுட்டேன். அப்புறம் வந்து அடுப்பு க்ளீன் பண்ணி கிரைண்டர் க்ளீன் பண்ணால் ஓகே. ஓகே சார், பாப்பா சூடாக பேக் பண்ணிட்டேன் மேலே. ஓகேம்மா. எடுக்கலை. ஓகே ஓகே. ரக்ஷனி பார்த்தீங்கன்னா ரக்ஷனி துணிக்காய் எடுத்துக்கலாம் கீழே வந்தாங்க, அதனால தான் வீடியோ எடுக்க முடியலை. அம்மாவும் வந்துட்டாங்க. அவனும் வழி அனுப்ப வந்துட்டான். ஆனால் இன்னொருத்தன் வழி அனுப்பவே இல்லை. ஓ அதான் வரலையா? இவன் மட்டும் கதவை திறந்தா வழி அனுப்ப வந்துடுவான். அப்புறமேட்டு நல்லா ஊற்றி பார்த்தா நெத்தி உடம்பு எங்கே வருதா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. பச்சிக்குது 8 போட்டு கொடு, போட்டு கொடு. சோறு போட்டு கொடுன்னு கேட்டது ஒரு குத்தம்மா. இங்கே தானே தேடிக்கிட்டு தானே போனேன். கண்ணு முன்னாடி தானே இருக்கு. கடிக்காதரா 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 கடிக்காதரா. எங்கே கடிக்கிறான்? ஆளுகளே காணோம். பொய் சொல்லுது. இங்கே நம்ம ஊர் சொசைட்டியில் வாங்கினா 50 ரூபா 1 லிட்டர் பசும்பால். இதே பாப்பா இன்னைக்கு வந்து வீரபாண்டியில் பஸ் வச்சுட்டு வாங்கிட்டு வந்தால் 55 ரூபா. உங்கள் ஊர்லாம் பசும்பால் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்கள். நிறுவுக்கு இந்த ரக்ஷுக்கு சோறு போட்டு கொடுத்துருவோம். பார்த்தீங்களா கிச்சன் வேலை அப்படியே அப்படியே. ஏன் வேலை குழப்பம் கேமரா மேலே போட்டேன். ஆமாம், என்ன சோறு இது? ஏன் கீழே கிடக்கு? ஓஹோ, அதுங்க அப்படியே திங்குங்க. என்னமோ உருட்டுறானுங்களே. டேய் அப்படியே நல்லவனுங்க மாதிரி ஒளிஞ்சிருவானுங்க உருட்டி விட்டு. உனக்கு கொஞ்ச நேரம் ஆகட்டும். நீ போடு சாப்பிடலாம். சரி இந்த எடுத்துட்டு விளக்குறியா? இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் விளக்குறியா? இங்கே வந்து ஃபஸ்ட் டைம். நிறைய டைம் எடுக்கிறேன். பர்னர்ல இன்னைக்கு பொடிக்க வைக்கணும். அப்போ நீ விளக்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் வா, நான் அந்த வீட்டை கூட்டிக்கிறேன். ஓகே ஓகே. அந்த பக்கம் பால் மட்டும் வச்சுருக்கேன். அது வரைக்கும் அவனுங்க கூட இருக்கேன். ஓகேம்மா. இவனுங்க பாருங்க, வெளியில் நாய் இருக்குன்னு பயம் இல்லாமல் ஜாலியாக இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் எவ்வளோ நாள் தான் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க? ஏம்மா எவ்வளோ நாள் தான் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க? கொஞ்சம் வெளியில் ஒன்றும் இல்லை, அதான் கதவு திறந்துருக்கு. சரி விளக்கிட்டு கூப்பிடுமா, நான் வருகிறேன். இன் மை லைஃப்பில் கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பர்னர் மட்டும் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா பர்னர் விலைக்கு மாதக்கணக்காயிடுச்சு. பர்னர் மட்டும் ஊறிட்டுருக்கு. சிங்கிலேருந்து எல்லாம் விளக்கிட்டேன். மாவு வந்து பொங்கி ஊற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக அடியில் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம பேங்க்கு போகிறோம் இல்லையா, பொங்கி ஊற்றி வச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அடுப்பும் நீட்டாக விளக்கியாச்சு. அந்த கீரை விழுந்திருக்கு, நம்ம கம்பினார் போட்டு தேய்ச்சது. எல்லாம் வேலையை முடிச்சாச்சு. இங்கே கம்ப்ளீட். பாலும் காய்ச்சாச்சு, சூடாக இருக்குது. பெற ஊற்றிட்டோம் அப்படின்னா மதியத்துக்கு தயிர் ஆகிடும். ரக்ஷு வந்துட்டு வீடெல்லாம் தொடச்சி கொடுத்துட்டான். கீழே எல்லாம் கம்ப்ளீட்டாக
தொடச்சி கொடுத்துட்டான். நான் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். கெட் ரெடி வித் மீ எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ரக்ஷு வந்து பெட்ரூமை தொடச்சி விட்டுட்டு அவன் குளிக்க ஸ்டார்ட் ஆயிடுவான். எல்லா ரூமையும் தொடச்சிட்டான். பெட்ரூமை தொடச்சி விட்டு அவன் குளிச்சுட்டு வந்துடுவான். அடுத்து 1 by 1 பார்க்கலாம். கிளம்பிட்டோம். இவங்க 2 பேரும் சமத்து குட்டியாட்ட தூங்குறானுங்க. தூங்குவானுங்க. இப்போ கதை திறந்தோடனே எந்திரிச்சிருவானுங்க. இன்னும் கவர் சவுண்டு கேட்டால் எந்திரிச்சிருவானுங்க. இப்போ நம்ம அப்படியே போயிட்டு வந்துடலாம். ரக்ஷோட மொபைலும் பார்த்துட்டு வந்துடலாம். பிஸ்னஸ் ஃபோன் இங்கே இருக்கட்டும். ஃபோன் உள்ள போட்டுடலாம். கையில் பிடிச்சிக்கோ. கொஞ்சம் கையில் அதுக்குள்ளே போட்டு கையாம. என் மை செப்பல் இன்னொன்று காணோம். மேலே இருக்கு. அவனுங்க பண்ணுற வேலைதெல்லாம் தள்ளி தள்ளி விட்டுறானுங்க. நான் எடுத்து மேலே வச்சிடுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம போயிட்டு வந்துடலாமா? டாடா, பாய் பாய். சேனல் தெரியலையே. வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு போயிட்டு இருக்கோம். போகிறோம். மொபைல் கடைக்கு போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? மொபைல் கடைக்கு போகிறோம். வழி சொல்லுங்க யாராவது தெரிஞ்சா. எதுக்கு நம்ம போகிறோன்னு கேட்கணும். ரக்ஷு ஃபோனு கொஞ்சம் கோளாறாயிருச்சு, அதான் போகிறோம். கேமரா ஓப்பன் ஆகலை, ஃபண்டி ஓப்பன் ஆகலை, பேக்கு ஓப்பன் ஆகலை, கேமரா போச்சு. எனக்கு கை காட்டுறது கூப்பிடுறாரு. செக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் எங்கள் அம்மா என் போனை பார்க்க வந்துட்டு S24 அல்ட்ரா பார்க்குது. அல்ட்ரா 1.5 லட்ச ரூபா போனு. நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வாங்கிட்டு என்னது? சாம்சங் அல்ட்ரா 24. ஆ, ஆமாம் 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 ஆமாம். இவனை யார் தூக்குவா? உனக்கு முக்கியமான கால் வருது. அம்மா திருடுறானுங்க. திருடுறானுங்க, திருட்டு பசங்கம்மா. ஃப்ரிட்ஜ் மேலே வைக்காத. ஃப்ரிட்ஜு மேலே வச்சு அங்கே வச்சிரு. எறும்பு வந்துடும். நம்ம போனோடனே போட்டோ எடுத்து அனுப்பி பேங்க்கு. அதுதான் ஸ்பெஷல் ஐட்டம் பால்கோவா. இல்ல, சாம்சங் அல்ட்ரா. சாம்சங் எஸ் அல்ட்ரா 20. சாம்சங் கேலக்ஸி 24 அல்ட்ரா S24. ஆமா, நாங்கள் சும்மா வந்துட்டு வீடியோ பார்க்கும் போதே ஆசையாக தான் இருந்துச்சு. ஐஃபோனை விட பெட்டரான ஃபோனு. எடுத்துடலாம். சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா. பின்னாடி ஒரு பொறி நான் ஒரு அறிவாளி காலையில பால் கட்டி பெற ஊத்துறதுக்கு வச்சா பெற ஊத்தாமல ஊரை சுத்திட்டு 3 மணிக்கு வீடு வந்திருக்கேன். இவங்களுக்கு பால் ஊத்திடுவோம். தக்காளி சோறு இருக்கா? ஆமா, தயிர் கம்மியா தான் இருக்கு. மதியத்துக்கு தயிர் போடலாம் நினைச்சேன். போமா, எங்க போட்டோம்? தயிர் இல்ல, பாவக்காவும் இல்ல. பாவக்காய் நல்லா இருந்துச்சு. வலிச்சு வலிச்சு சாப்பிட்டு சரி வா சாப்பிடலாம். தண்ணி வேணும் ஃபஸ்ட்டு. அம்மா சாப்பிட உட்காந்துட்டோம். தக்காளி சாப்பாடு. அம்மா என்ன பண்ணுறேன்? நான் பால்கோவா சாப்பிட போறேன். யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. கண்ணில் அடிபட்டிருக்கு, எப்படின்னு தெரியல. உனக்கு 2 பேர் சண்டை போட்டு அடிச்சிட்டான். இவன் கண்ணு திறக்க முடியல போல. இந்த பைத்தியம் தான் கடிச்சு வச்சிருச்சு. ஹலோ ஹலோ,
இங்கே பாருங்க, என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலையா? அப்புறம் எப்படி அவனுக்கு அடிபட்டுச்சு? அவன் கண்ணில் காயானதுக்கு இவன் தான் காரணம். இவன் ஆனால் அவன் அதை ஒத்துக்க மாட்டான். ரெண்டு குறவடியை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு விளையாடுதுங்க. அப்போ அவனுக்கு காயானா இவன் பொறுப்பு, இவனுக்கு காயானா இவன் பொறுப்பு. கரெக்டு தானே பட்டு? பட்டுவை கேட்டேன், உன்னை கேட்கல. இவங்க சண்டை போட்டுக்குதுங்க. நீ விளக்கு, நான் போய் பால்கோவா சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறேன். சரி. கர்னரில் விலைக்கிளிட்டு நான் பழம் சாப்பிட்லான் இருக்கேன். அவங்க வந்து பால்கோவா சாப்பிட போகிறாங்க. பால்கோவா சாப்பிட்டுட்டே படிப்பாங்க. நம்ம சீரியல் பார்க்காம இருக்கோம். நம்ம போய் சீரியல் பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறமா ஆனியன் எடுத்து வச்சுக்கலாம். கதவை அம்மா திறக்கலன்னு இந்த ஆர்ப்பாட்டம் அம்மா மேலே ஏறி நின்றுட்டு இருக்கானுங்க. ஒருத்தர் ஏறிட்டான்னு ஒருத்தனுக்கு போறாம, ஒருத்தர் இறங்கிட்டானா அடுத்த ஒருத்தன் இறங்குவான். இங்கே போய் பார்க்கறது பாரு. விட்டுட்டேன். கதை நல்லா சத்து. கொஞ்ச நேரம் படுக்கலாம். ஒன்றும் ஜாப் இல்லை. அந்த கவருக்கு வந்துட்டானுங்க. கவர் சவுண்டுக்கு ஏதோ திங்க தான் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு. வெங்காயம் என்ன ஆனால் ஊட்டி விளையாடுங்க. அன்னைக்கு எப்படி தான் உருளைக்கிழங்கு தூக்கி பிடிச்சி விளையாட்டு இருந்துச்சுங்க. அதனால இன்னைக்கு வெங்காயம் பிடிச்சிக்கிச்சு. வெங்காயம் கிடச்சிச்சு. என்னம்மா? எக்ஸ்கியூஸ் மீ சார், அங்கே என்ன உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? என் பேர் என்ன, அழுக்கியா? ஏம்மா நீ அந்த S25 அல்ட்ரா சீக்கிரம் வாங்குமா, அப்போனா தான் ஜூம் பண்ண அழகாக தெரியும். இவனுங்க ஜூம் பண்ண அலாலையா தெரியுறானுங்க. நான் அதில் நிலாவை ஃபோட்டோ எடுக்கணும். எடுத்து அப்படியே 30 நாள் எடுத்து அப்படியே எடிட் பண்ணி அப்படியே போடணும். இல்லை, எனக்கு நிலா மட்டும் ஃபோட்டோ எடுத்தால் போதும். அப்போ எனக்கு S24 அல்ட்ரா இல்லை, எனக்கு Vivo T3 வாங்கி கொடு. ஃபோன் மக்கரானதுலேருந்து அடுத்து என்ன ஃபோன் வாங்கலானே தோணுது. தியானம் 2 மணிக்கு ஊற வச்சு காலையில் 7 மணிக்கு ஆட்டி வச்சு இப்போ சாயங்காலம் 5 மணிக்கு கிடைக்கும். நிறு வந்துட்டு இருக்கா? ஆமாம், நிறு வந்துட்டு இருக்கேன். எனக்கு நிறு ரொம்ப தூரம் பிக்கப் பண்ண தேவை. ப்ளவுஸ் வாங்க மட்டும் போனால் போதும். அதுக்கு நான் பேசாமல் அந்த பஸ் ஏறி இருந்திருக்கலாம். இப்போ 2 வேலை ஆகி போச்சு. சரி, பால் வாங்க போகணும்ல. பால் வாங்குறதுக்கு ப்ளவுஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ தூரம். அப்புறம் என்ன பண்ண முடியும்? எல்லாம் ஒரே வேலையில முடிச்சிருந்துருக்கலாம். அந்த நீரும் இன்னைக்குன்னு பார்த்து வேற பஸ் ஏறிடுச்சு. இன்னைக்கு தான் நீருக்கு ஊற்றி வந்துருக்கு. ஆனால் அது இன்னைக்கு வராம இன்னும் வேற ஒரு நாள் வந்திருந்தா கூட பரவாயில்ல. சரி விடு. சரி, நீ மாவு இது பண்ணு, நான் போய் படிக்கிறேன். அப்படியே சைட்டுக்கு கிளம்பிட்டேன். இவனுங்க வேற வரானுங்க. அவனுக்கு வந்துட்டு போறானுங்க. சைட்டுக்கு கூட்டு போலாமா? அவர் எனக்கு அங்கே பண்ணுறாரு. வந்து மீசைய வாழை ஐப்ரோவை எல்லாம் பொசிக்கிட்டு வருவார். ஏசாமி அப்படிதானே ஏக்கா டீ பர்சுங்க வீட்ல நான் கையில கொடுத்தேன். யாருக்கு கொடுத்தேன்? ஏன்டலமா இருக்குமா? நான் கையில வச்சு வந்துட்டேன். கொழுப்ப பாத்தி அவங்க அக்கா நம்ம தங்கச்சி தான் அப்படியே என்ன கடன் கிடையாதுன்னு எழுதி ஒட்டிருக்குது. இல்ல, கையில வச்சுட்டு கையில பிடிச்சிட்டே இருக்கேன். நான் மறந்துட்டேன் கையில இருக்குது. வீட்டுல எங்க அம்மா ரியாக்ஷன் இவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்க்க எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் பாட்டிக்கு இந்த இடத்துக்கு வெறும் நடந்து வந்துட்டேன். வச்சுக்கிட்டு ஒரே பண்ணாதான் நான் இந்த இடத்துக்கு அப்படி
அப்படியே விறுவிறு நடந்து வந்துட்டு தெரியுமா? திடீர்னு போனை பிடிங்கி கத்த ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு இங்க சம்பந்தமே இல்லாம நிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அருளுக்கு வந்து ப்ளவுஸ் வாங்க தான் வந்தேன். ஆனா திடீர் மைண்ட் பிளான் சேஞ்சிங். எங்க போறோம்? எல்லாம் இந்த ஆள் தான் கேட்டுச்சு ஒண்ணு. இல்ல ஞாபகப்படுத்தணும். நானே டின்னர் போறோம். ஆசிஃபா ஜங்கிள் பேர் மாத்திட்டாங்க. ஆனா உள்ள ஜங்கிள் தீம் தான் பேர் மட்டும். அவனோட ஆஃபரு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அதெல்லாம் ஸ்பெஷலே சைடுல போட்டிருப்பாங்க. கட் அவுட் வச்சிருப்பாங்கக்கா. ஸ்பெஷல் இன்னைக்கு என்னன்னா ஹோட்டல்ல ஸ்பெஷல் இருக்குன்னு சைடுல வச்சிருப்பாங்க. அவன் எல்லாரும் நம்ம வேலையை ஒரு மாதிரி பாக்குறாங்க. நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன். போங்க வீடியோ எடுக்கூடாது. அப்புறம் என்ன உள்ளே போனால் நம்ம வேலை நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் மெனு கார்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அம்மா சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. முன்னாடி இந்த ஹோட்டல் பேர் ஜங்கிள் தான் இருந்துச்சு. அதனால் உள்ளே ஃபுல்லாகவே ஜங்கிள் தீமில் தான் இருக்கும். இப்போயாச்சும் பரவாயில்ல லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் வந்துட்டு லைட்டு போட மாட்டாங்க. ஜங்கிள்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த செட்டப்பில் தான் வச்சுருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கொரிலா, மேலே சிங்கம், புலி எல்லாமே இருக்கும். அதுக்குள்ளே அந்த இது மாதிரி பொம்மையாக வச்சுருப்பாங்க நிறையா. அப்புறமேட்டுக்கு அங்கேருந்து தண்ணி எடுத்து குடிக்கும் போது எங்கள் அம்மா ஒரு ஷாக் கொடுத்துட்டாங்க. அப்புறமேட்டுக்கு இருந்துட்டு நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னா, நாங்கள் வந்துட்டு வெளில ஒரு காம்போ ஆஃபர் பார்த்தோம். அந்த காம்போவில் வந்துட்டு 3/4 கிலோ சிக்கன் பிரியாணி வந்துடும், ஒரு லெக் பீஸ் அதாவது ஒரு லாலிபாப்பு, 2 சிக்கன் 65 வந்துடும், ஒரு எக்கு, ரைத்தா, பிரிஞ்சால் இதெல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நானும் அக்காவும் பிரியாணியை போட்டா ஃபுல்லாக பீஸே காணோம். எங்கடா பீஸை காணான்னு சொல்லிட்டு அக்காவும் பார்க்குது, நானும் பார்க்குறேன். பார்த்தா அக்கா பிளேட்லேயே முக்கால்வாசி இதை கொட்டிட்டு என் பிளேட்டில் சிக்கன் பீஸோடு இருக்கிறத கொட்டிக்கிட்டேன். அக்காவுக்கு ஒரு சிக்கன் பீஸ் வச்சுட்டு நான் வந்துட்டு என் பிளேட்டில் காவாசி பிரியாணியை சிக்கன் பீஸோடு கொட்டிட்டு ரைத்தாலாம் எடுத்து போட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு மட்டன் பிரியாணி, அப்புறம் ஒரு மட்டன் வறுவல் சொல்லிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாம் சாப்பிடும் போது எங்கள் அம்மா எங்களையே பார்த்துட்ருக்குது. அப்புறம் நான் வந்துட்டு இல்லை ரைத்தா எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு வேணும்னு சொன்னோம். அப்புறம் அம்மாவுக்கு வந்துட்டு மட்டன் பிரியாணியும் வந்துருச்சு. மட்டன் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வறுவல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அம்மா எனக்கு இன்னும் வயிறு ஃபுல்லாகவே இல்லை அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு குஸ்கா மட்டும் ஆர்டர் பண்ணோம். குஸ்கா கொண்டாந்து கொடுத்தோடனே இந்த காம்போவில் வந்துட்டு குலாப் ஜாமுனும் ஒரு சோடாவும் வரும். சோடா எங்கள் அம்மா சரக்கு அரிக்கிற மாதிரி அடிச்சுட்டு குலாப் ஜாமுன் எங்கள் அக்கா சாப்பிட்டு நான் வந்துட்டு இல்லை எனக்கு குலாப் ஜாமுன்லாம் வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் ஐஸ்கிரீம் வாங்க போனேன். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு எங்கள் அம்மா தலையில் ஒரு 1430 ரூபாய்க்கு மொய்யே வச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இப்படி தான் ஊற்றுவோம். நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் போடுறாங்க. அதான் என்ன சார் புகை வருது பாரு இதுலேருந்து. மாவு எடுத்து வச்சிருக்கேன், ஆனால் பொங்குமே என்னமோ தெரியல. அது வேறு பயமாக வேறு இருக்குது. இங்கே பாரு, இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க. உங்கள் அக்காக்காரி எங்க என்ன பண்ணுற தெரியுமா? இது உங்க அக்கா. ஃபுல்லாக அவருக்காக மேட்டு படுக்கையெல்லாம் எடுத்து போட்டாச்சு. இனி தூங்குறத வேலை.